வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னுடைய சமையல் அறையில் அன்னலட்சுமி தாயார் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு விளக்கம் ஏற்றியிருந்தேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்னலட்சுமிக்கு வாங்கின ஸ்பெஷல் விளக்கு இதுதான். முரம் விளக்கு, முரம் சொலகு அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க. இந்த முரம் விளக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துருந்தேன். அப்போ நான் வாங்கலை. நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் இப்போ தான் அந்த விளக்குக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்தாச்சு. கூடவே ஒரு 2-3 விளக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன். அழகாக 2 குட்டி குத்து விளக்கு மாதிரி 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் மேஜிக் விளக்குன்னு சொன்னாங்க. பின்னாடி எண்ணெய் ஊற்றி முன்னாடி திரி போட்டு விளக்கேற்றுறது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விளக்கும் நான் வாங்கியிருந்தேன். இப்போ இது பார்க்கவே டல்லாக ஒரு மாதிரி இருக்குல்ல, அதனால் இதையெல்லாம் பெயிண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த முறத்தை நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி இதுக்கு பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இந்த முறத்துக்கு ஃபுல்லாக கோல்டு கலர் அடிச்சிடலாம் அப்படின்னு ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். முறத்துக்கு ஃபுல்லாக கோல்டு கலர் பண்ணிவிட்டு இந்த விளக்குக்கு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். விளக்குக்கு மேலே அந்த க்ரீன் கலர் சுற்றி அவுட்லைன் கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த விளக்குக்கும் நான் கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் அன்னலட்சுமி சிலை இதில் தான் வைக்க போகிறேன். அதனால் இதுக்கு கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 குத்து விளக்குக்குமே நல்லா ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேஜிக் விளக்குக்குமே நான் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அது காயட்டும். நம்ம சமையலறைக்கு போகலாம் வாங்க. என்னுடைய சமையல் அறையில் பச்சை கலரில் நல்லா அந்த மேட்டு விரிச்சிருக்கேன். பார்க்கவே இந்த புல் மேட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் குட்டியாக ஒரு மனை வச்சு அது மேலே மணி பிளான்ட் செடி வச்சுக்கிறேன். இந்த மணி பிளான்ட் செடி நம்ம கிச்சனில் எப்போதுமே இருக்கும். ஒரு டம்ளரில் தண்ணி ஃபுல் பண்ணி அதில் கலர் கலராக கல் போட்டு மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன். ஒரு அழகுக்காக தான் அது வச்சுருக்கேன். 2 பக்கம் நான் இந்த பொம்மை எடுத்துருக்கேன். இது மண் பொம்மை தான். இது ஒரு அழகுக்காக தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நிறக்கூட தண்ணி கொண்டாடுற மாதிரி பார்க்கவே மங்களகரமாக நல்லா இருந்துச்சு. அதனால் இது 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஃப்ளவர் கீழே வச்சுட்டு மேலே நான் ஒரு ஃப்ளவர் பிளேட் வச்சு அதில் பச்சரிசி நிரப்பி எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயும் ஃபுல்லாக பச்சரிசி நிரப்பி எடுத்துக்கலாம். இது மேலே ஒரு ₹1 காயின் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம அன்னபூரணி சிலையை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கரண்டியில் எப்போதும் எம்டியாக இல்லாமல் 2 அரிசி போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் 2 அரிசி போட்டு வச்சுக்கலாம். அன்னலட்சுமிக்கு நான் கிறிஸ்டல் பாசிலே ஒரு மாலை மாதிரி கோர்த்துருந்தேன். அதையும் போட்டு விட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ 2 பக்கமும் நம்ம பெயிண்ட் பண்ணோம்ல விளக்கு, அது 2 எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அன்னலட்சுமிக்கு நம்ம பூவில் கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம். கீழேயும் பூ போட்டு சுற்றி அழகுபடுத்திக்கிட்டேன். அதே மாதிரி அன்னலட்சுமி சிலையை சுற்றியுமே நான் பூ போட்டு அழகுபடுத்திக்கிட்டேன். இந்த பூ போட்ட பிறகு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர் காம்பினேஷனோட பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்னலட்சுமிக்குமே நான் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்ருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய இடிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு ஜாடியில் நிறையா கல் உப்பு நிரப்பி வச்சுருக்கேன். சின்ன மனை வச்சு அது மேலே என்னுடைய முரம் விளக்கை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த முரம் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. முரம் மகாலட்சுமி தாயாரின் அம்சம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் முரம் இல்லாத வீடே இருக்காது. எல்லா வீட்லேயுமே முரம் வச்சுருப்பாங்க. அதை நல்லா சாணம் போட்டு மெழுகி மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நானும் முறம் வச்சுருந்தேன். எனக்கு புடைக்க தெரியாது, அதை மெயின்டைன் பண்ணவும் தெரியலை, பிஞ்சு போச்சு. அதனால் பிளாஸ்டிக்கில் முறம் வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் முறமாச்சும் வாங்கி வச்சுக்கணும்.
ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம தானியங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த முறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த முறத்தை வந்து அழகுபடுத்தி கொண்டாந்துருக்காங்க. கிச்சனில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முறத்துலேயே நிறைய டிசைன் இப்போ வந்துருக்கு. ஏதோ ஒரு வகையில் முறத்தை நம்ம கிச்சனில் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து எல்லாம் விளக்கேற்றிட்டேன். இப்போ நம்ம தீப தூபம்லாம் காமிச்சிக்கலாம். அதே மாதிரி என்னுடைய அடுப்பையுமே நான் எப்போதுமே நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு ஒரு பூவும் வச்சு விட்டுக்குவேன். நம்ம வந்து பூஜை அறையில் பூஜை பண்ணாலும் சரி, அன்னபூரணிக்கு பூஜை செஞ்சாலும் சரி, என்னுடைய அடுப்புக்கும் சேர்த்து நான் பூஜை பண்ணிடுவேன். அது எப்போதுமே வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம அடுப்புக்கும் சேர்த்து பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம வந்து மண் அகல் விளக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்னதான் நம்மக்கிட்ட வந்து வெள்ளி பித்தளையில் இருந்தாலும் மண்ணால் ஆன விளக்கு இருக்கிறது ரொம்பவே விசேஷம். என்னுடைய கிச்சனில் எல்லாமே மண் அகல் விளக்கு தான் நான் வச்சுருக்கேன். அது மாதிரி பூஜை அறையில் ஒரு விளக்காவது மண் அகல் விளக்கு வச்சு ஏற்றுங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். என்னோட அன்னபூரணி வந்து நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அன்னபூரணி அப்படின்னாவே நம்மளுக்கு காசி தான் ரொம்ப விசேஷம். காசி அன்னபூரணி. காசிக்கு போகிறவங்க கண்டிப்பாக அன்னபூரணி சிலையோ ஃபோட்டோவோ வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரும் காசிக்கு போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட பணம் கொடுத்து விட்டு நம்ம அன்னலட்சுமி வாங்கிட்டு வர சொல்லலாம். காசியில் உள்ள அன்னலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் கரண்டியும் ஒரு கையில் அச்சய பாத்திரமும் வச்சுருப்பாங்க. அல்ல குறையாத அச்சய பாத்திரம் வச்சுருப்பாங்க. நம்ம அன்னபூரணி வந்து காசி தான் ரொம்ப விசேஷம். என்னுடைய அன்னபூரணி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வாங்கிட்டு வந்தது. போன வருஷம் வந்து வரலட்சுமி நோன்புக்கு வந்து நான் அது வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு அன்னலட்சுமி வச்சுருந்தேன். இது வந்து போன வருஷத்துலேருந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வாங்கின அன்னலட்சுமி வச்சு நான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து கிச்சனில் வந்து அன்னபூரணி வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நம்ம மனசு தாங்க காரணம். நம்ம கிச்சன் வந்து நமக்கு கோயில் தான். நமக்கு அன்றாட உணவு தரக்கூடிய இடம் வந்து நம்ம சமையலறை தானே. அதனால் அங்கே வச்சுக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நான்வெஜ்ஜு சமைப்போம், அதுதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாமி சிலை இருக்கே, ஃபோட்டோ இருக்கே, நம்ம வந்து நான்வெஜ்ஜு சமைக்கிறமேனு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம நான்வெஜ்ஜு சமைக்கிறோம் நமக்கு தெரியும்ல, அன்னைக்கு வந்து அந்த சிலையை எடுத்து நம்ம பூஜை அறையில் வச்சிடணும். நான் அப்படி தான் செய்வேன். நான்வெஜ்ஜு சமைக்கிறேன்னாவே என்னுடைய சிலையை தூக்கி என்னுடைய பூஜை அறையில் வச்சுருவேன். அப்புறம் எல்லாமே சுத்தமான பிறகு அடுப்பெல்லாம் தொடச்சி கவுண்டர் டாப்லாம் தொடச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய அன்னபூரணி சிலையை கொண்டு வந்து நான் வந்து சமையல் அறையில் வச்சுக்குவேன். இப்படி தான் நான் வந்து எப்போதுமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அல்ல குறையாத அச்சய பாத்திரம் வச்சுருக்கவங்க அன்னலட்சுமி. நம்ம அன்னலட்சுமியை வச்சு வழிபாடு பண்ணுறனால அன்னக்குறைவு ஏற்படாது. நமக்கு அன்ன தரித்திரம் நீங்கி நல்ல செல்வ செழிப்பாக தரக்கூடியவங்க. அதனால் நம்ம அடுப்படையில் வச்சு வணங்காட்டாலும் நம்ம பூஜை அறையில் வச்சு கண்டிப்பாக அன்னலட்சுமி தாயார் ஃபோட்டோவோ சிலையோ வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. என்னுடைய இந்த மண்பொம்மை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வச்சுக்க முடியாங்கிறதுக்காக அதை தண்ணி குடத்தை வந்து பூக்குடமாக மாற்றியாச்சு. அதில் வந்து எப்போதுமே நான் வந்து தினமும் அதில் பூவு மாற்றி வச்சுப்பேன். அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப மங்களகரமாக அழகாக இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.